ओम हस्तां सेतसिमि निरन्तरमश वंप्रोदश्यमा श्रीमदे मुंडरिकनयन श्री वेदाश्री दस्तिवान मार्कंडे विहंगराज बुधगादिश सेम सेवित संतादित्य विदुष समरगो लक्ष्मी दयोहरी இது அகிலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் காலச்சக்கரம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன். காலப்புருஷனுக்கு 11வது ராசி கும்பம். கும்பராசி பற்றி பார்க்கும். கும்பம் சனி மூலத்திருவன வருதை பெறுவர். இங்கு மாசி மாதம் சூரிய பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்வார். கும்பம் இதில் அடங்கியுள்ள நட்சத்திரங்கள் பூரட்டாதி குருவின் நட்சத்திரமும் செவ்வாய் நட்சத்திரம் அவிட்டமும் முழுமையாக இந்த ராசி மண்டலத்தை ஆளக்கூடிய சதயம் ராகுவின் நட்சத்திரமும். இது 12 ராசி கடலில் உடல் பகுதியில் இந்த கும்பம் வரும். இந்த உயிர் பகுதியான சிம்மத்தில் உயிரை கொடுக்கும் சூரிய பகவான் கும்பத்தில் ஆயுளை தீர்மானித்து ஆயுளை முடித்துக் கொள்பவர் சனி பகவான். ஒளி கிரகம், அவர் இருள் கிரகம். சிம்மம் நேர் எதிர் திசையில் கும்பம் செயல்படும். கும்பம் என்றாலே காற்று, கடவுள், கோவில். நல்ல காற்று, பெருங்காற்று, பயனுள்ள காற்று, புனிதமான காற்று என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி மண்டலம். முன்னோர்கள் பாவத்திற்கும் சாபத்திற்கும் ஆளான ஒரு லக்கணம் கும்பத்தில் பிறப்பெடுப்பவர்கள். பொதுவாக கும்ப லக்கணத்தில் பிறப்பெடுப்பவர்களுக்கு ஆண் வாரிசு வருவதில் தடை உண்டு. திருமண பந்தம் ஏற்படுவதில் தடை உண்டு. கும்பத்தில் பிறப்பெடுப்பவர்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைவதில் சிரமம் உண்டு. ஏனென்றால் அந்த 3 நட்சத்திரமும் தனிஷ்டா பஞ்சமி அடைப்பு உள்ள நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்தில் இறந்து போனவர்கள் அந்த குடும்பத்தில் இறந்து போயிருப்பார்கள். அதே நட்சத்திரத்தில் பிறப்பெடுக்கும் குழந்தைகளுக்கு முன்னோர்களுக்கு முறையான திதி, அவர்களுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கும்ப ராசி லக்னத்தில் பிறப்பெடுப்பவர்கள். இல்லையெனில் அவர்களுக்கு நிச்சயமாக குறைகள் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். இவற்றில் சதயம் ராகுவின் பலமான ஒரு நட்சத்திரம். யமதர்மன் அவதரித்த நட்சத்திரம் சதயம். பூரட்டாதி குபேரன் அவதரித்த நட்சத்திரம். அவிட்டம் அஷ்டவசுக்கள் அவதரித்த ஒரு நட்சத்திரம். அவிட்டத்தில் இறப்பவர்களுக்கு 6 மாத காலமும், சதயத்தில் இறப்பவர்களுக்கு 6 மாத காலமும், பூரட்டாதியில் இறப்பவர்களுக்கு 3 மாத காலமும் அடைப்பு ஏற்படும். பொதுவாக ஆண் நட்சத்திரங்கள் அனைத்துக்குமே செவ்வாய், குரு, சூரியனோட நட்சத்திரங்களுக்கு அடைப்பு என்பது அந்த நட்சத்திரம் இறந்தாலே அடைப்பு உண்டு. ஏன்னா ஆண் நட்சத்திரங்கள் என்பது பிண்டம். அவர்களுடைய அந்த நட்சத்திரத்தில் ஆண் நட்சத்திரத்தில் இறப்பவர்களுக்கு பிண்டம் கொடுத்தே ஆக வேண்டும். இல்லையெனில் அடுத்த தலைமுறைகள் வாழ்வாதாரம் சரியாக இருக்காது என கூறிக்கொள்கிறேன். ஆண் நட்சத்திரங்கள் குருவின் நட்சத்திரமான புனர்பூஷணம், மீஷாகம், பூரட்டாதி, சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் மற்றும் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை, அவிட்ட, மிருகசீரிஷத்தில் இறந்தவர்கள், அதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்தாக வேண்டும். அவர்கள் பிண்டம் கொடுத்தால் மட்டும்தான் அண்டத்தில் இந்த உலகத்தில் சுகபோக வாழ்வுகளை அனுபவிக்க முடியும் என கூறி அடுத்த காணொலி நான் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.